வணக்கம். நம்ம உடலுக்குள்ள இருக்கிற செல்கள் எல்லாம் டிஷ்யூவா பரிமாணம் அடைந்து அதனோட டிஃபரெண்ட் டைப்ஸ் பார்த்துட்டு வந்துட்டோம். ஏற்கனவே நாம எபித்திலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, மஸ்குலர் டிஷ்யூ 3 பார்த்துட்டோம். இன்னைக்கு நர்வஸ் டிஷ்யூ அதை பத்தி பார்க்கலாம்னு இருக்கிறோம். நர்வஸ் டிஷ்யூனா நரம்பு சம்பந்தமான செயல்பாடுகள் பற்றியதான் பாக்குறோம். நரம்பு செல்கள் உடல்ல எதுக்கு தேவைப்படுது, அதனோட ரோல் என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடல் ஃபுல்லாவே ஒரு எலக்ட்ரிக் பவர் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம்னா, கீழே காலில் புல்லு குத்துச்சு இல்ல எறும்பு கடிச்சதுன்னா மேல டக்குனு போயிட்டு அப்படின்னு இல்லைங்களா. சோ அது நம்மள அறியாம எல்லாமே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்துரும். யாராவது நமக்கு பிடிச்சவங்களை பார்த்தாலோ இல்ல பிடிக்காதவங்களை பார்த்தாலோ அதுக்கு தகுந்த பேர் முகத்துல எக்ஸ்பிரஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும், ரியாக்ஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம உடலுக்குள்ள. அல்லது நமக்கு பிடிச்ச டேஸ்ட், நமக்கு பிடிச்ச ஸ்மெல் அப்படி இருந்தாலும் நம்ம உடல்ல ஏதாவது சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஏதாவது நல்ல மியூசிக் கேட்டாலும், சோ ஐம்புலன்கள் இருந்து எதுவா இருந்தாலும் அதை உள்வாங்கி அதை மூளைக்கு செலுத்தி மூளை அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ரியாக்ட் பண்ணுது இல்லைங்களா. சோ இந்த ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் இருக்கு இல்லைங்களா, இததான் நரம்பு செல்கள் எடுத்து அதை செயல்படுத்துது. அதுக்கு பேர் தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவாங்க. சோ நரம்பு செல்களோட மிக முக்கியமான செயல்பாடு நம்ம உடல்ல இதுதான். இந்த நர்வஸ் சிஸ்டத்துல 2 விதமா பிரிக்கிறாங்க. ஒன்னு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்னு பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பிரெயின் அண்ட் முதுகு தண்டோட இருக்குங்களா, இதுக்குள்ளதான் வர இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி அதுக்கு தகுந்த ரியாக்ஷன்ஸை உருவாக்கி கொடுக்குற இடம். பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம்ன்றது அதை ரிசீவ் பண்ணி அதன்படி செயல்பட வைக்கிறது தான் பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம். இதுக்குள்ள இன்னும் அடுத்தடுத்த டைப்ஸ் போயிட்டே இருக்கு. நம்ம உடலுக்குள்ள நம்ம உத்தரவு கேட்காம இயங்குகின்ற உறுப்புகள்னு சிலது இருக்கு இல்லையா. அதே மாதிரி நம்ம கையை கால வேணும்னா அசைக்கும் போது மட்டும் இயங்குற விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம், சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு நிறைய இருக்கு, சிம்பத்தட்டிக், பாராசிம்பத்தட்டிக்னு. சோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.